Praise God. சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிற என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சிலுவையின் உபதேசம் சிலுவையின் உபதேசமே இன்னைக்கு நிறைய இடங்களில் இல்ல, மறைந்து போன ஒரு சூழ்நிலை. இந்த சிலுவையின் உபதேசம் எப்போ பிரசங்கிக்கப்படும் பாத்தீங்கன்னா இந்த லெந்து நாட்கள், இந்த குட் ஃப்ரைடே, இந்த மாதிரிப்பட்ட நாட்கள்ல தான் அந்த சிலுவையின் தியானங்கள், சிலுவையின் அந்த காரியங்கள் எல்லாம் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. மற்ற நாட்கள் எல்லாம் அதிகமாக இந்த சிலுவையின் பிரசங்கள் இந்த அதிக இடங்கள் பிரசங்கிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் சிலுவையின் உபதேசம் கேட்பதற்கு இந்த யாரும் தயாராகலை. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அனுதினவர் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்பற்ற கடவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அவரை சிலுவை சுமக்காமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொள்ளவே முடியாது. சிலுவை என்பது பாடு, வேதனை, உபத்திரங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அநேக காரியங்களை குறிப்பிடும். சிலுவையின் உபதேசம் மிகுந்த ஒரு கடினமானது. அதை ஏற்றுக்கொள்கிறால் மட்டும்தான் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சிலுவை சுமப்பது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அந்த சுவிசேஷத்தை தேசம் எங்கு எடுத்துக்கொண்டு செல்கிறேன். ஆமென்.